லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். So how did you wanna feel me and touch me? Feel me? I'm a little hell. You wanna ride? And I really take a walk high. But then feeling it, love, not stealing it. I'm the mind girl, but you doesn't keep her on. When I'm making surprises, look at the curves. The eyes side of that, let's start a reverse. The jump is slide around, bump in the vibes, so be haunted. I'm the wine, I'm super. Hey, baby, this is me. This is super, let's go, super, super, let's go. யாரையும் காணோம். எங்க போயிட்டாங்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்னவா இருக்கும்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எத்தனை தடவை நான் உங்களுக்கு கால் பண்ண தெரியுமா? நீங்க யாருமே கால் எடுக்கல. ஹாய் ரஜினி. நான் தான் யாரையும் கால் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். ஏய் கவி, எப்படி இருக்க? ஓ வேலைதானா இதெல்லாம்? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. ஏய் ஸ்வாதி, வினோத், எப்படி போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கையெல்லாம்? உங்களுக்கு என்ன, மாத்தி மாத்தி ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டே டைம் போயிடும் இல்லையா? அட அதெல்லாம் இல்ல ரஜினி. இப்பெல்லாம் ஸ்வாதி ரொம்ப மாறிட்டா தெரியுமா? உருகி லவ் பண்ணதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் அந்த ஸ்வாதி தான் இந்த ஸ்வாதியான்னு எனக்கே டவுட் வந்துருதுன்னா பாத்துக்கோயே. தோ இங்க பாரு, இப்படிதான் டெய்லி அடிக்க வரா. இங்க மட்டும் என்ன வாழுதா? நீங்க ரொம்ப ஒழுங்கா. ஏய் சும்மா. ஆமா, யாருனாலதான் ஒரே மாதிரி இருக்க முடியுது? காலேஜ்ல இருந்த மாதிரியே லைஃப் ஃபுல்லா இருக்க முடியுமா என்ன? ஏன் பாப்பு, உன் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தானே இருக்கேன். கொஞ்சம் பேசாம இருங்க. பேசக்கூடாதா? கரெக்டா சொன்ன கவி. என்ன சிந்து, வருண ரஜினிக்கு இன்ட்ரோ பண்ணலையா? சாரி ரஜினி, மீட் மை ஹஸ்பண்ட் வருண். ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. ஹாய் ரஜினி, I am Munish Kant. Nice to meet you. ஏங்க, ரஜினிக்கு உங்களை நல்லா தெரியுங்க. நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருக்காளே. ஏங்க, உங்களுக்கு என்ன அம்னிஷியா baby no, ரஜினிக்கு எந்த டிசீஸ் இருக்குன்னு நினைச்சேன், அதான் டெஸ்ட் பண்ணேன். உங்க கூடலாம் சேர்ந்து 2 days சந்தோஷமா இருக்கணும்னு சிந்து சொன்னா, அதான் கூட்டு வந்துட்டேன். ரவி, இந்த ரிசார்ட்ல தான் நம்ம ரீயூனியன் செலிப்ரேட் பண்ண போறோம். ஆமாங்க. பை தி பை, என்கிட்ட நீ 2 days தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்க. அதுக்கப்புறம் எனக்கு லாட் ஆஃப் கமிட்மெண்ட் இருக்கு. ஐ ஹேவ் டு கோ. ஏங்க, நீங்க வீட்ல இருங்கன்னு சொன்னேன். வேண்டான்னு சொன்னாலும் நீங்களே தான் வரேன்னு வாலியன்ட்ரா வந்தீங்க. இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்த வண்டி வெளியில தான் இருக்கு. நீங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். சரி, அடக்கி வாசிக்கணும் சரியா? நீ பேச மாட்டேன். சரி பாரு, இவ்ளோ நாள் ஆச்சுல எல்லாரும் இப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்து. இதெல்லாம் இருக்கட்டும், பார்த்திபன் எங்க? அது ஐயோ பாரு, நான் சொல்லவே மறந்துட்டேன். நான் வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன். அவனுக்கு கால்ல அடிபட்டுருச்சு கவிதா. ஆமா, அதான் வர முடியல. கால்ல அடிபட்டுருச்சு. கால் பண்ணி சொன்னதும் அவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். ஒரே கலர்ல ட்ரெஸ் வாங்கணும், அப்புறம் உங்க எல்லாருக்கும் நிறைய gift வாங்கணும், இப்படி நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தான். அதான் பாவம் லாஸ்ட் மினிட்ல அவனுக்கு கால் ஸ்லிப் ஆகி நடக்கவே முடியல.
அவன் அப்புறம் வீடியோ கால் பண்றேன்னு சொல்லிருக்கான். நம்ம அப்புறமா பேசலாம், ஓகேவா? சரி. எந்த காலில் சொல்லுக்கு? அது அது வந்து லெஃப்ட்ல. ஓ இல்ல ரைட். ஓ ரைட் கால்ல. அச்சச்சோ, உனக்கு என்ன காலன்னு கூட தெரியலையா? பாவம் இல்ல ரஜினி. ஆமா, அவன் விழுந்தப்போ நான் ஆப்போசிட்ல இருந்து அவனை தூக்குனேனா, அதான் அது ரைட் லெக்கா லெஃப்ட் லெக்கான்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓ அடி ரொம்ப பலமோ? ஆ ஆமா, என்ன ஆளாளுக்கு இப்படிலாம் கேக்குறீங்க? ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி தெரியுதே. கிண்டல் மட்டும் இல்லம்மா, கை தட்டி சிரிப்பா. ஏமா ரஜினி, நடக்க முடியாத உங்க ஹஸ்பண்ட்னால ரன்னிங் மட்டும் பண்ண முடியுமோ? அதானே. See there. Hello, boss. என்னங்க? ஏய் ரஜினி, இப்ப எதுக்கு நீ அவரை முறைச்சிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய விஷயம் உனக்காக பார்த்திபன் பண்ணிருக்காரு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் அவரு உனக்கு கூட சொல்லாம உனக்கு முன்னாடியே வந்திருக்காரு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து வைஃப ஹாப்பியா வச்சுக்கிற ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்க. ஐயோ, அது இவர்தான் பார்த்திபன், என் ஹஸ்பண்ட். ஹலோ மேடம், ப்ரோ கூட ஆல்ரெடி மீட் பண்ணி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டோம். நாங்கலாம் ஒரு டீமாவே ஃபார்ம் ஆகி ஒரு கேமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப போய் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி இன்னும் சஞ்சய் அவரோட வைஃபும் தான் வரணும். கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு மட்டும் கேளு. ஏற்கனவே கால் பண்ணிட்டேன், அவங்க ஆன் தி வேல தான் இருக்காங்களா? அப்படியா? சரி, நான் இவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆகி கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் மகளே பாருங்க. ரஜினி போலாமா? ஹலோ, ஓகே. என் பேக் எங்க? இஸ் தேர் ப்ரோ. கம் ஆன். வெரி நைஸ். நோ, இதெல்லாம் நம்ம ரீயூனியனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓ ஓகேவா? ஓகே. ரஜினி, நீங்களும் கவியும் இந்த ரூம்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருங்க. நானும் பிரதரும் இந்த ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறோம். ஹலோ, ஆம்பளைங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல இருந்து என்னங்க பண்ண போறான்? பார்த்திபா, அவருக்கு நான் பக்கத்துல இல்லன்னு வைங்க, எதுவுமே ஓடாது. ஆல்வேஸ் ரொமான்ஸ். ப்ரோ, வை திங்கிங்? இல்ல, டம்மி பீஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட் வேர்ட் யோசிச்சுட்டு இருக்கேன். You are கலாய்க்கிங் மீ ப்ரோ. This is too much. கவி, என்னை ரொம்ப கலாய்க்கிறாரு இவரு. எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் கவி, இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் கம். ஏங்க 1 மினிட். எதுக்கு இப்போ இவ்ளோ ஓவர் ஆக்ஷன்? கொஞ்சம் கம்மியா ரியாக்ட் பண்ணுங்க. தோரைக்கு ரோஷம்லாம் வரக்கூடாதுல்ல. ஏங்க, ரூமுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? நல்லா கொரட்டு விட்டு தூங்க தானே போறீங்க. பப்ளிக் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ, எல்லாரும் டென்ஷன் ஆக்குறீங்க. நான் செம கோவமாகுது. நான் வாக்கவி. ஐயோ, சாரி பிரதர். ஏங்க என்னங்க? சரி நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. பாய்.
என்னங்க ம் என்னங்க ஆ? என்கிட்ட வர மாட்டேன்னு பெரிய சீனை போட்டு எனக்கு முன்னாடி இங்க வந்து ஓட்டிட்டு இருக்க ஆ? என்ன இது என்ன புது டிராமாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உன்னதான் கேக்குறேன். எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிற? ஐயோ ரஜினி, அதெல்லாம் இல்ல. நான் இப்ப இங்க வரலன்னா ஏன் வரல, என்ன ஆச்சுன்னு இந்த ரீயூனியன் முடியிற வரைக்கும் எல்லாரும் உங்களை கேள்வி கேட்டு தொலைச்சிருப்பாங்க. நீங்களும் அதுக்கு ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிருக்கணும். உங்களுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசுறதுங்கிறது ஒரு செம்ம ஃபீலுங்க, ஒரு நல்ல மொமெண்ட். அதை என்னால கெட்டிடக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரிலாம் நடிக்க வேண்டாம். கொஞ்சம் முன்னாடி யோசிச்சிருந்தேன்னா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, நான் தனியா வந்து இப்படி போய் சொல்லி அவங்க கிட்ட அசிங்கப்பட்டுட்டேன். சாரி ரஜினி, என்ன பண்றது, எல்லாம் எனக்கு லேட்டா தான் தோணுது. அதான் வந்துட்டேன்ல, விடுங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தான். இந்த 2 நாள் அது உங்களுக்கு முழுசா கிடைக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். அதையே தான் நானும் சொல்றேன். வந்தோமா போனோமான்னு அமைதியா இருக்கணும். நம்ம ப்ராப்ளம் இங்க யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். ஆமா, தெரியாது. அது தெரியாமலே இருக்கட்டும். இந்த 2 நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? கரெக்டு தான். வந்த இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சா அது எல்லாரோட மூடையும் ஸ்பாயில் பண்ணிடும். நமக்காக மத்தவங்க ஏன் கஷ்டப்படணும்? நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். சில பேருக்கு வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் கிடைக்காது. நாம கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு அதை ஏத்துக்கிட்டு வாழ பழகிப்பாங்க. ஆனா இன்னும் சில பேருக்கு எல்லாம் கிடைச்சும் அதை அனுபவிக்க முடியாது. வாழ்க்கை பூரா அந்த ஏக்கமே அவங்கள நிம்மதியா இருக்க விடாது. ரஜினி, நாம ஏன் அப்படி நிம்மதி இல்லாம இருக்கணும்? நாம ஏன் ஒருத்தர் இப்படியே இருக்க கூடாது? காலம் ஃபுல்லா இப்படியே உங்க கையை பிடிச்சுக்கிட்டு நானும், என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்களும். ரெண்டு பேரும் இப்படி தனியா இருந்து எவ்வளவு நாளாச்சு. இப்பதான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க குடும்பம், வேலை, இப்படி எந்த கமிட்மெண்ட்ஸும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம என்னோட ரஜினி எனக்காக மட்டும் என் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை விட்டு தள்ளி நின்னதுக்கு ஐம் சாரி. நீங்க என்னை விட்டு விலகி நின்னீங்க. ஐயோ, நான் எதையும் பார்க்கல. ராங் டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொன்னா மட்டும் எனக்கு தெரியாதா என்ன? உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, உங்களை கையோட கூட்டிட்டு போக தான் நான் வந்தேன். பட் இங்க எதுவும் சிச்சுவேஷன் சரியில்லை போலயே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உடனே போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. உங்க ரொமான்டிக் மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. மிச்ச மீதி ரொமான்ஸ் இருந்தா முடிச்சிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். கொஞ்சம் குயிக்கா வாங்க.
அது சாரிங்க. அது நம்ம பேசிட்டு இருந்தப்போ அவங்க வந்துட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் சரி, நான் போய் ரெடி ஆகிறேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி. ஆமா, எல்லாரும் வந்தாச்சு. சஞ்சீவ் மட்டும் இன்னும் ஆளை காணோம். எப்பவுமே அவன் அப்படிதானே, வந்துருவான். சஞ்சீவ் வருவான், இருங்க. ஹாய். தோ ஹாய். ஹாய். அவர்தான் சஞ்சீவ். ஓகே. ஹாய் ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க? ஹாய், எப்படி இருக்கீங்க? ஏங்க, இவங்க தான் நம்ம காலேஜோட ரோமியோ ஜூலியட். லவ்னா லவ், அப்படிப்பட்ட லவ். வந்துட்டாங்களே, இனிமே பாருங்க எவ்வளவு ஃபன்னா இருக்க போகுதுன்னு. சஞ்சீவ் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? அங்கெல்லாம் நல்லா இருக்கும். என்ன ஸ்வேதா, எப்படி இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணல நீ. சஞ்சீவ், இவர் என் ஹஸ்பண்ட் பார்த்திபன். ஹாய். ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ சஞ்சீவ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு ஹக் கொடுக்க முடியுமா? ஹாய். பார்த்திபன். ப்ரோ, உண்மையிலேயே நீங்க ரொம்ப லக்கி. ரஜினி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். பார்த்திபா, இவங்க 2 பேரும் தான் எங்க காலேஜ்லயே லவ் பேர்ட்ஸ். படிக்கும் போதே செம்ம லவ் 2 பேருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இவங்க 2 பேர் வீட்லயும் மேரேஜுக்குலாம் ஒத்துக்கல. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்க கல்யாணமே நடந்துச்சு. தோ இவ இருக்கானே, செமஸ்டர்ல லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 90% இவங்க காதல் டிராமால தான் எங்க காலேஜ் லைஃபே போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாங்க. என்னங்க? இல்ல நம்மளுக்காக தான். வாங்கங்க. சிஸ்டரை தூக்குனீங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப வெயிட்டா இருந்திருப்பாங்க. எப்படி தூக்குனீங்க? ஒரு டெமோ காட்ட முடியுமா? எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். சொல்லு. ஷோ. சஞ்சய், நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. என்ன முறைக்கிறாப்ல? என்னங்க தப்பா கேட்டேன்? ஹலோ. பெங்களூர்ல இருந்து நாங்க 2 பேரும் சீக்கிரம் வந்துட்டோம். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஹே, அதான் வந்துட்டாங்கல்ல, விடு. சஞ்சீவ், ஸ்வேதா, உங்களோட ரூம் ரெடியா இருக்கு. நீங்க 2 பேர் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் தான், சீக்கிரம் போயிட்டு வாங்க. இல்ல, எனக்கு தனி ரூம் கொடுத்துருங்க. நான் தனியாவே இருந்துட்டேன். தலை வலிக்குது. ஸ்வேதா, ஒரு ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. நான் அங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஏய், ஏய் கவி, என்னாச்சு அவங்க 2 பேருக்கும்? ஏன் 2 பேரும் இப்படி போறாங்க? அவங்க முகமே சரியில்லையே. அது ஒரு பெரிய கதை ரஜினி. அவங்களுக்குள்ள பெருசா எதுவும் செட் ஆகல. ஏய், என்ன சொல்ற?
லவ் பண்ணும்போது எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களோ இப்ப அதையே பிடிக்கலன்னு சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமா ரஜினி, இப்ப அவங்க ஒரே வீட்ல இருந்தாலும் அவங்க தனித்தனியா தான் இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்குள்ள லவ்வே இல்லை. யாருக்குமே இப்பெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு லவ் எல்லாம் பண்றதுக்கு பொறுமையே இல்ல. அப்படி யாராவது இருந்தாங்கன்னு பையன், அவங்கள ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சுதான் இவங்களை திருத்த முடியும். ஐயோ, ஆக்சுவலா அவங்க 2 பேரும் ரீயூனியனுக்கு வர வைக்க கன்வின்ஸ் பண்றதுக்கே அப்பா போதும் போதும் ஆயிடுச்சு. என்ன கவிதா இது? இவங்க 2 பேருக்கும் சண்டைனா என்னால நம்பவே முடியல. எங்களால கூட தான் நம்ப முடியல. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ரீயூனியனே ஆக்சுவலா இவங்களுக்காக தான். நம்ம கண்ணு முன்னாடியே லவ்வர்ஸா ஹாப்பியா இருந்தவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சு போக போறாங்க.